ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக கிறிஸ்துவனுடைய பாதங்களில் அமர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவனாக காணப்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரனும் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிறவனுமாய் இருக்கிற அடியான் இந்த இணையத்தில் இணைந்து இதயத்திலே மகிழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வருகிறேன். இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற நேரலை நிகழ்ச்சியில் 127வது நாளாக இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் நாம் இந்த காணொளி நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ச்சியாக விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கும் பல திருச்சபையினுடைய போதக பிதாக்களுக்கும் மற்றும் கிறிஸ்துவ அல்லாத ஏனைய நண்பர்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை நான் அறிவிப்பதிலே, அவர்களுக்காக ஜெபிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு இது 3வது முறையாக இந்த நிகழ்ச்சியை நான் செயல்படுத்தி வருகிறேன். காலையில் தேவனை தேடி வந்த விசுவாசிகளுக்கு அவர்கள் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக ஒரு ஜெபம். அதுக்கு பிற்பாடு மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அந்தமான் தீவு மற்றும் பல பட்டணங்கள், கிராமங்களில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து ஜூம் மூலமாக ஒரு ஆராதனை. இப்படி இன்றைக்கு இந்த 2 ஆராதனையை முடிச்சிட்டு 3வது ஆராதனையாக ஃபேஸ்புக் மூலமாக இணையத்தின் வழியாக இப்பொழுது உங்களோடு. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிப்பதில் தான் இவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கிறது என்பதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். சங்கீதத்தில் 55ஆம் சங்கீதத்தில் 14வது வசனத்தில் இப்படியாய் ஒரு வசனம் இருக்கிறது. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு நாம் போனோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அது நமக்கு உகந்ததாக இல்லை. அதனால நாம் தனித்தனியாய்
தனித்தனியாய் நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் அவருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் நாம் பெற்று அதிலே ஒரு மகிழ்ச்சியை நாம் அடைந்தவர்களாக காணப்படுகிறோம். பாருங்கள், தேவாலயத்திற்கு போவோம் என்று சொன்னது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சங்கீதம் 100 100ஆம் சங்கீதத்தில் 5 வசனங்கள் இருக்கிறது. அந்த 5 வசனங்களை நீங்கள் கொஞ்சம் இப்போ படித்து பாருங்க. முதல் வசனம் 732வது பக்கம், சங்கீதம் 100 முதல் வசனம், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இன்னைக்கு முடியுதா? கம்பீரமாய் வாய்களை திறந்து சத்தமிட்டு ஆர்ப்பரித்து ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே துதித்து விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இக்காலத்திலே அவைகள் சாத்தியமில்லை. ஆனாலும் பிற்காலத்திலே தேவன் மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். நான் எழுந்து கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார். ஏன்? அங்கதான் மக்கள் அதிகமாய் வேதனைப்படுத்தப்பட்டார்கள், ஈனப்படுத்தப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அங்கே அவர் அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த குடிமக்களை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவதற்காகத்தான் அவர் கலிலேயாவுக்கு போனார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் அதை பார்க்கலாம். அதனால நிச்சயமாய் பூமியின் குடிகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய தேவனை கம்பீரமாய் பாடுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் பிரசங்கித்தது போல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் கம்பீரித்து பாட, காட்டுப்புறா சத்தத்தை போல சபையானது பூரண ரூபவதியான நிலைமை பெற்று கைகொட்டி ஆர்ப்பரித்து ஆராவார சத்தத்தோடு மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கிற நாள் சமீபத்திருக்கிறது. சங்கீதம் 102 எழுதப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, பிரியமானவர்களே, ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் நாம் விரைவில் வரப்போகிறோம். விரைவில் அவருடைய சமூகத்துக்கு நாம் வரப்போகிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில்
புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவ சமூகத்தில் நின்றவனாக நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இது நிறைவேறும், இது நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் அபியாசிக்கிறேன். சங்கீதம் 66 சங்கீதம் 66 சங்கீதம் 709 பக்கம். பன்னிரெண்டாவது வசனம். மனுஷரை எங்க தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். பிரியமானவர்களே, சத்ருவனுடைய எண்ணம் வேற, சாத்தானுடைய எண்ணம் வேற, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய எண்ணம் வேற. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனால் நாங்கள் வந்த இடம் எது தெரியுமா? செழிப்பான இடத்துல எங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. செழிப்பான இடத்துல இயேசு நம்மளை கொண்டு வருவார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நடத்தி நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவர் அல்லவா. அவர் சொல்லுகிறார், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதனால மனுஷன் எங்கள் தலை மேலே ஏறி போனதை குறித்து நாங்கள் வேதனைப்படலை. தீயை தண்ணீரை கடந்து வந்ததை குறித்து ஒரு நாளும் நாங்கள் துக்கப்படலை. ஏன் தெரியுமா? அவைகளையெல்லாம் நாங்கள், அவைகளுக்கு சமமானவைகளையெல்லாம் நாங்கள் கண்டதுனால தான் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நாங்கள் கட்டளையிட்டிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். சட்டத்திட்டங்கள், பிசாசுடைய தந்திரங்கள், உபாயங்கள், சூட்சமங்கள், இவைகளெல்லாம் நமக்கு ஒரு கதவை அடைப்பதற்குரிய சூழ்நிலைகளாக எண்ணி முட்டுக்கட்டையாக, மதில் சுவராக காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமான் என்கிற ஒரு மனிதன், ஆமான் என்கிற ஒரு மனிதன் தனக்குத்தான் ராஜா எல்லாவற்றுக்கும் உதவியாக இருப்பார். நான் சொல்றது தான் சட்டம், என்னை கேட்காம ராஜா எதையும் செய்ய மாட்டார். அதனால ராஜாவோட நான் தான் அப்படின்னு சொல்லி ஆமான்
கர்வம் கொண்டவனாய் காணப்பட்டான். யூத குலத்தை அழித்துவிட வேண்டும், யூத குலத்தின் மனுஷனுடைய தலையின் மேலே ஏறி போக பண்ண வேண்டும் என்று சொல்லி கட்டளைகளை எல்லாம் பிறப்பிக்க சூசான் நகரத்திலே தந்திரங்களை செய்தான். யூத குலத்தையும் பிள்ளைகளே, என்ன நடந்தது? மொர்தெகாய் என்கிற ஒரு யூதனுடைய கழுத்தில் தூக்கு கயிறு தொங்க வேண்டும் என்று ஒரு கழுமரத்தை, தூக்கு மரத்தை செய்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், நாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், நாம் கர்த்தருடைய இரத்தத்தினால கிரயமாக வாங்கப்பட்டவர்கள். மனுஷர் தலையில் ஏறி போனால் என்ன, தீயையும் ஆற்றையும் கடக்கும்படியான காலகட்டங்கள் வந்தால் என்ன, ஆனால் நாங்கள் வந்து நிற்கிற இடம் செழிப்பான இடம் என்பதை நாங்கள் அறிவோம். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, செழிப்பான இடத்திற்கு உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சங்கீதம் 66ஆம் சங்கீதத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். ஏ சத்ருவே, நீ பெருமை பாராட்டாதே. ஏ பலவானே, நீ பெருமை பாராட்டாதே. நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். திருச்சபையினுடைய முதுகெலும்பு, சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நீ எந்த வலையிலும் அகப்படுத்த முடியாது. இடுப்புகளின் மேல் பாரமான பாரத்தை உன்னால் நீ ஏற்ற முடியாது. இவைகள் எல்லாம் தாங்குகிற பலன், சக்தியை கர்த்தராகிய ஆண்டவர் இயல்பாக ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய திருச்சபை மேய்ப்பர்களுக்கும் கர்த்தருடைய விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுவேன், மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினாலும், தீயையும் தண்ணீரையும் கடந்து வரக்கூடிய காலகட்டங்கள் எங்களுடைய நாட்களிலே காணப்பட்டாலும், ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுவோம், செழிப்பான இடத்திற்கு கர்த்தர் எங்களை கொண்டு போயிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்களே, பரிசுத்தமான தேவனுடைய அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை, படிப்பு, அதோடு கர்த்தருடைய ஊழியம், சபை, எல்லாவற்றையும் தேவன் செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். செழிப்பான இடம் பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். செழிப்பான இடத்துல நீங்கள்
நிலைத்திருக்க போகிறீர்கள். அதைத்தான் சங்கீதம் 66ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்திலே பார்க்கிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதனால சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆமென். சர்வாங்க தகன பலிகளோடு நான் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாய் இணையத்தில் இணைந்து இதயத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சோப லட்ச கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வருவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நிறைவேறும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தரும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 70ஆம் சங்கீதம் 70ஆம் சங்கீதம் பக்கம் எண் 713ஆம் பக்கத்தில் இருக்குது. 4வது வசனம் வாசித்து பாருங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மில் ரட்சிப்பிலே பிரியப்படுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற யாவரும். பக்கத்தில் படுத்திருக்கிற ஒரு குழந்தை, தாயின் பக்கத்தில் படுத்திருக்கிற ஒரு குழந்தை தூங்கி எழுச்சோன்னா அம்மாவை தேடும். அம்மா எங்கம்மா இருக்கிற தேடும். தகப்பனை தேடும், தாயை தேடும். அதுபோல சதா சர்வகாலமும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள் சதா சர்வகாலம். நான் தூங்கி எப்போ எழுந்திருக்கிறேன், எனக்கு எப்போ தூக்கத்தில் விழிப்பு வருதோ அப்போ எல்லாம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தேவனே ஏசப்பா தேடுவேன். அவரை தேடுகிற யாவரும், வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, சங்கீதம் 70:4 உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா. எனக்கு நிறைய துக்கம், எனக்கு நிறைய வேதனை. ஆனால் ஆண்டவரை தேடும் பொழுது எனக்கு அந்த வேதனை சந்தோஷமாகும், அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமான விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, இந்த அருமையான நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுங்கள்.
சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷப்படுவீங்க. ஆண்டவரை தேடுங்க. என்னை தேடுகிறவர்களுக்கு நான், ஆண்டவர் சொன்னார், தென்படுவேன் என்று சொன்னார். தேடாதவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டார். நான் தேடுவேன். ஒரு பக்தன் பாடுறார், நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை சேவிப்பேன் நாள் முழுதும், எனது எல்லாவற்றிலும் ஸ்டார்ட் பண்ணி போகணும். பிரியமானவர்களே, தினமும் 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 ஆண்டவரை தேடுங்க. செழிப்பான இடத்துல உங்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க செழிப்பான இடத்துல வற்றாத நீர் ஊற்று, நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் இயேசுவை தேடுகிற எனது அருமையான கர்த்தருடைய திருச்சபை விசுவாசிகளாகிய உங்களை கர்த்தர் தாமே உன்னதமான நிலையில், உயர்ந்த நிலையில், சம்பூர்ண நிலையில், பரிபூர்ண நிலையில், செழிப்பான இடத்தில் வைக்க நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை நிறைவேற்றுவார். நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இயேசு நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அதை நிறைவேற்றுவார். இப்பொழுதும் உங்கள் முகத்தை கண்ட நான் உங்கள் குரலை ஜூம் மீட்டிங் மூலமாக இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நேரடியாய் இந்த காணொளி நிகழ்ச்சியில் உங்களையும் உங்களுடைய மனைவி உங்கள் பிள்ளைகளையும் கண்ட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் வாடி வதங்கி காய்ந்து கருகி பட்டு போன நிலைமையில் இல்லை, செழிப்பாக இருக்கிறீங்க. ஒரு பூஞ்சோலையை போல, ஒரு தோட்டத்தை போல, ஒரு பூத்து குலுங்குற நந்தவனத்தை போல நீங்கள் செழிப்பாய் கர்த்தரால் இருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு பிரியமானவர்களே, இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற இந்த 126வது நாள் நிகழ்ச்சியை கர்த்தருக்கு மகிமையாக்கி உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நான் செபிக்கிறேன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டமாய் தேவாலயத்துக்கு போனோம் என்கிற வாசகத்தின்படி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். இன்றைக்கு மாலை மீண்டும் ஜூம் மூலமாய் இணைய முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை இந்த நாளிலே போதிக்கும்படியாய் கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உம்முடைய ஆலயத்தில் பிரவேசிப்போம் என்கிற உறுதியோடு உத்தம இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தரை தேடுகிறவர்கள் யாவரும் சந்தோஷப்படுவாராக. உம்மில் பிரியப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்ற வார்த்தையின்படி இந்த நேரலையிலே கலந்து கொண்ட பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள்
தேவ கிருபை ஜெப வீடு விசுவாசிகள், பங்காளர்கள், வாசகர்கள், வியாபாரிகள், மலேசியா மற்றும் பல்வேறு நாடுகள் எல்லா இடங்களில் இருந்து பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே செபித்து உடைய ஊழியக்காரன் என்னுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடியும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆயத்தமாக இருங்க. ஜூம் 5 மணிக்கு.